சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் மதுரை கோட்டம் 2004ஆம் ஆண்டுக்கு பின்பு வேலைக்கு சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் உத்திரவாதத்துடன் கூடிய பென்ஷனை வழங்கிடக் கோரி SRMU, AIRF தலைமையில் இறுதிக்கட்ட போராட்டத்திற்கு தயாராவோம். GPS-ஐ வென்றெடுத்தே தீருவோம். அன்பார்ந்த ரயில்வே தொழிலாள சகோதரிகளே, கடந்த 150 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கிக் கொண்டிருக்கும் ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியை SRMU, AIRF தொடர்ந்து எதிர்ப்பது நீங்கள் அறிந்ததே. ஒருபுறம் தனியார் மயம், ஆட்குறைப்பு, அதிக வேலைப்பளு போன்ற அடக்குமுறைகளும், மறுபுறம் தங்கள் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி ரயில்வே துறைக்காக அல்லும் பகலும் பாடுபடுகின்ற ரயில்வே துறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், சூப்பர்வைசர், அதிகாரிகள் உள்ளிட்டவர்களின் ஓய்வு வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கும் வகையில் நமது முன்னோர்கள் போராடி பெற்ற வாழ்வுரிமையாம் பழைய பென்ஷன் திட்டத்தினை மாற்றி புதிய பென்ஷன் திட்டம் என்ற பெயரில் நம்மையெல்லாம் சவக்குழியில் தள்ளுகிற முயற்சியை வன்மையாக கண்டிப்பதுடன் தொடர்ச்சியாக அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்று திரட்டி பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி வருகிறது. 2004க்கு முன்பே பணியில் சேர்ந்தோருக்கும் NPS-ஐ விரிவுபடுத்த இன்றைய மத்திய அரசு திட்டம் தீட்டி வருகிறது. குறிப்பாக அரசு ஆதரவு பொருளாதாரவாதிகள் டிஃபைன்ட் பென்ஷன் ஐ ஒழிக்க வேண்டும் என்று ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களிடம் கருத்துருவாக்கம் செய்யும் வேலையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். எனவே 2004க்கு முன்பே வேலைக்கு சேர்ந்தோருக்கும் சமூக பாதுகாப்புக்கான தேவையாக இருக்கிற OPS அவர்களது ஓய்வுக்கு பின் கிடைக்கும் என்ற எண்ணம் கானல் நீராகி வருகிறது. அதுமட்டுமல்ல, OPS இல் ஏற்கனவே ஓய்வு பெற்ற பென்ஷன் தாரர்களுக்கும் பென்ஷனை முடிந்த மட்டும் குறைக்கிற அல்லது முழுவதுமாக நிறுத்துகிற யோசனை இன்றைய மத்திய அரசிற்கு உள்ளது. பாதுகாப்பு துறையில் ஆயுத தளவாட உற்பத்தி, பராமரிப்பு பிரிவை முதலில் கார்ப்பரேட் ஆக மாற்றிய மத்திய அரசு, இதனால் அந்த தொழிலாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று பசப்பு வார்த்தைகளை கூறியது. 2 ஆண்டுகளுக்கு அவர்கள் பாதுகாப்பு துறையின் நேரடி ஊழியர்களாகவே தொடர்ந்து நீட்டிப்பார்கள் என்றது. மேலும் 2 ஆண்டுகள் கழித்த பின் அவர்கள் பாதுகாப்பு துறை ஊழியர்களாக நீட்டிப்பதா அல்லது கார்ப்பரேட் ஊழியர்கள் ஆக்குவதா என்று முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் மத்திய அரசின் அந்த நடவடிக்கையில் தனியார் மய நோக்கம் இதுவும் இல்லை என்றும் கூறியது. ஆனால் 2 ஆண்டுகள் கழித்த பின்னர் அவர்கள் இப்பொழுது கார்ப்பரேட் ஊழியர்கள் மட்டுமே என்றும் அரசு ஊழியர் என்ற தகுதியை இழந்துவிட்டனர் என்றும் கூறி தனியார்மயத்தை அங்கே திணித்து விட்டது. இதே மாதிரி ரயில்வேயிலும் தனியார் மயத்தை அரங்கேற்றிட மத்திய அரசு தீவிரமாக செயலாற்றி வருகிறது. அதன் பின்னர் ரயில்வே தொழிலாளர்களாக உள்ள நாம் கார்ப்பரேட் தொழிலாளியாக உத்தரவாத பென்ஷன் கோரிடும் தகுதியை இழந்துவிடுவோம் என்பதோடு ரயில்வேயில் நிரந்தர வேலை என்ற நம்முடைய வாழ்வா தாரத்தையும் இழக்கும் நிலையை நோக்கி தள்ளப்பட்டு வருகிறோம். NP ஒழித்து கியாரண்டியுடன் கூடிய பென்ஷன் OPS பெற போராடுவோம். 2024 புத்தாண்டில் ஒழித்து OPS கியாரண்டியுடன் கூடிய ஓய்வூதியம் பெறுவதற்காக அகில இந்திய ரயில்வே தொழிலாளர்கள் மத்திய, மாநில அரசு ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவது என்ற முடிவை நூற்றாண்டு விழா கொண்டாடும் AIRF ஆகஸ்ட் 10, 2023 அன்று புதுடெல்லியில் AIRF தலைமையில் நடைபெற்ற சுமார் 5 லட்சம் ரயில்வே தொழிலாளர்கள் கலந்து கொண்ட பேரணியின் முடிவில் எடுத்தது. NPS வேண்டாம், 2004க்கு முந்தைய ஓய்வூதியம் வேண்டும் என போராடும் இந்நேரத்தில் பென்ஷன் வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1865 இல் தொடங்கிய இந்திய ரயில்வேயில் 1924 இல், அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பு
தொடங்கிய ஏஐஆர்எஃப் பிரிட்டிஷ் அரசிடம் போராடி 1927இல் பெற்றதுதான் சிபிஎஃப் எனப்படும் முதல் பென்ஷன் திட்டம் ஆகும். சிபிஎஃப் பென்ஷன் திட்டத்தில் ரயில்வே தொழிலாளியின் சம்பளத்தை மாதந்தோறும் 8 விழுக்காடு நிர்வாகமும் 8 விழுக்காடு தொழிலாளர்களிடம் இருந்தும் பிடித்தம் செய்து ஓய்வு பெறும் போது மொத்த தொகையும் வட்டியுடன் கொடுக்கப்பட்டது. 1865இல் தொடங்கிய இந்திய ரயில்வேயில் 1924இல் அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய ஏஐஆர்எஃப் பிரிட்டிஷ் அரசிடம் போராடி 1927இல் பெற்றதுதான் சிபிஎஃப் எனப்படும் முதல் பென்ஷன் திட்டம் ஆகும். சிபிஎஃப் பென்ஷன் திட்டத்தில் ரயில்வே தொழிலாளியின் சம்பளத்தை மாதந்தோறும் 8 விழுக்காடு நிர்வாகமும் 8 விழுக்காடு தொழிலாளர்களிடம் இருந்தும் பிடித்தம் செய்து ஓய்வு பெறும் போது மொத்த தொகையும் வட்டியுடன் கொடுக்கப்பட்டது. சிபிஎஃப் மூலமாக கிடைக்கும் ரொக்க பணத்தை ஓய்வு பெற்ற தொழிலாளி கடன் அடைக்க குழந்தைகள் திருமணம் என செலவழித்து விட்டு மீண்டும் வாழ வழியின்றி தவித்ததால் மாதம் மாதம் பென்ஷன் வேண்டும் என்ற கோரிக்கையை 1930இல் ஏஐஆர்எஃப் வைத்தது. 27 வருட ஏஐஆர்எஃப் போராட்டத்திற்கு பிறகு சுதந்திர இந்திய அரசு 1957இல் பிஎஃப் இல் 8 விழுக்காடு அரசு அளிப்பதற்கு பதிலாக மாதா மாதம் பென்ஷன் தர ஒப்புக்கொண்டது. 1957இல் பென்ஷன் தரும்போது அதை வாங்க 35 வருட சர்வீஸ் வேண்டும் என்றும் கடைசி மாத சம்பளத்தில் 30 விழுக்காடு மட்டுமே பென்ஷன் என்றும் தான் ஆரம்பத்தில் இருந்தது. தொடர்ந்து போராடியதின் விளைவாகத்தான் 1972இல் 2004க்கு முந்தைய சிசிஎஸ் பென்ஷன் திட்டம் கிடைத்தது. அதன் பிறகு ஒவ்வொரு சம்பள கமிஷன் போராடித்தான் 50 விழுக்காடு பென்ஷன் 10 வருட சர்வீஸ் இருந்தாலே குடும்ப பென்ஷன் பெறும் தகுதியை ஏற்படுத்தியது எஸ்ஆர்எம்யூ ஏஐஆர்எஃப். ஆனால் மத்தியில் ஆட்சி செய்து வந்த பா.ஜ.க அரசின் திடீர் உத்தரவின் மூலம் ஜனவரி 1, 2004க்கு பிறகு பணியில் சேர்ந்த பென்ஷன் இல்லை என்றும் 10 விழுக்காடு தொழிலாளர் இடம் பிடித்தம் என்றும் 10 விழுக்காடு அரசு தரும் என்றும் இவை மொத்தமாக பங்கு சந்தை சார்ந்த முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்யப்படும் என்ற நாசகார என்பிஎஸ் திட்டத்தை அறிவித்தது. என்பிஎஸ் என்ற நோ பென்ஷன் திட்டத்திலும் மாற்றங்களை கொண்டு வந்து சாதனை படைத்த எஸ்ஆர்எம்யூ ஏஐஆர்எஃப் ரத்து செய் என 2004 முதல் ஏஐஆர்எஃப் எஸ்ஆர்எம்யூ இடைவிடாமல் போராடியதால் 2008இல் முதலில் பாஸ்புக்கும் 2009இல் பிரான் என்ற நிரந்தர கணக்கும் பெற்றுக் கொடுத்தது எஸ்ஆர்எம்யூ ஏஐஆர்எஃப். மற்றும் ஜிடி 2011 பிஎஃப் இருந்து பணம் எடுப்பது போல என்பிஎஸ் இருந்தும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பணம் எடுக்கவும் என்பிஎஸ்ஸில் உள்ளோர் இறந்து போனால் அல்லது மருத்துவ தகுதி இழந்தால் அவர்களுக்கு 2004க்கு முந்தைய பென்ஷன் மற்றும் கிராட்யுட்டி பெற்றுக் கொடுத்தது எஸ்ஆர்எம்யூ ஏஐஆர்எஃப். மற்றும் ஜிடி 2019இல் அரசாங்க பங்களிப்பை 10 விழுக்காடு இருந்து 14 விழுக்காடு ஆக பெற்றுத் தந்தது எஸ்ஆர்எம்யூ ஏஐஆர்எஃப். இவையெல்லாம் இருந்தாலும் தற்போது 2004க்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தோர் ஓய்வு பெறும்போது 2000 பென்ஷன் கிடைக்காத அவலத்தையும் குறிப்பாக 56,000 ஓய்வூதியம் பெறவேண்டிய லோகோ பைலட்க்கு 5,000 கூட என்பிஎஸ்ஸில் கிடைக்காத அவலத்தையும் அரசுக்கு சுட்டிக்காட்டும் விதமாக இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தயாராவோம். புதிய பென்ஷன் திட்டத்தில் உள்ள இரயில்வே தொழிலாளர்களுக்கு மட்டும் அல்ல, பழைய பென்ஷன் திட்டத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் தொடருமா என்பது மிகப் பெரிய கேள்விக்குறியே. தற்பொழுது பழைய பென்ஷன் பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு கூட பொருளாதார நெருக்கடி என்ற பெயரில் நிறுத்தினாலும் ஆச்சரியமில்லை.
தொழிலாளர் விவகாரங்களுக்கான பாராளுமன்ற நிலைக்குழு மூத்த பென்ஷன்தாரர்களுக்கு மனோதிடம் அளிக்கும் விதமாக 65, 70 மற்றும் 75 வயதை எட்டும் மூத்த பென்ஷன்தாரர்களுக்கு முறையே 5 விழுக்காடு, 10 விழுக்காடு மற்றும் 15 விழுக்காடு கூடுதல் நிதி உயர்வை 2 வருடம் முன்பு பரிந்துரை செய்தது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆக பழைய பென்ஷன் திட்டத்திலேயே பென்ஷன் தொகை போதவில்லை என்ற நிலை இருக்கும்போது சொற்ப தொகையை மட்டுமே ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு வழங்கும். இது என்பிஎஸ் தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதியாகும். எனவே அனைத்து தொழிலாள சகோதர சகோதரிகளும் என்பிஎஸ் ஐ ஒழித்து ஜிபி வென்றெடுக்க போராட்டம் மட்டுமே தீர்வு என்பதை உணர்ந்து நமது SRMU பொதுச் செயலாளர் டாக்டர் என். கண்ணையா PhD, தலைவர் AIRF அவர்களின் ஆற்றல் மிகு தலைமையின் கீழ் ஒன்றிணைந்து போராடுவோம். வென்றெடுப்போம் என உறுதியேற்போம். SRMU ஜிந்தாபாத். AIRF ஜிந்தாபாத்.